அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் வீடு என்ன தரும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா லக்னம்ன்றது ஒரு மனிதனுடைய எண்ணம், செயல், மனிதரை பற்றி குறிக்கக்கூடிய பாவம். இரண்டாம் வீடு என்னெல்லாம் தரும் ஒரு ஜாதகத்துல அப்படின்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரெண்டாம் இடம்னு எல்லார் மனதிலையும் உடனே பணம் வருகிறது, கஜானா வருகிறது. இது மட்டும்தான் ரெண்டாம் வீடுன்னு நிறைய பேருக்கு புரிதல் இருக்கு. ஸோ ரெண்டாம் வீடுல அது மட்டும்தான் அடையிருக்கானா கண்டிப்பா கிடையாது. இரண்டாம் வீடு ஒரு விசேஷமான வீடு. லக்னாதிபதிக்கு அடுத்து முக்கியமான பாவம் இந்த ரெண்டாம் இடம் தான். ஜாதகருடைய வார்த்தைகளை முக்கியமா சொல்றது இந்த ரெண்டாம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு வாக்கு சுத்தமாக இருந்தால் அந்த ஜாதகத்திடம் செல்வம் சேரும் அப்படின்றது ஒரு விதி உண்டு. ஏன் சொல்றோம்? இரண்டாம் இடத்தில் அவருடைய வாக்குஸ்தானம் நன்மை பெற்றால் அந்த ஜாதகருக்கு பணம் தானாக வரும் அப்படின்றது தான் ஜோதிடத்தின் அடிப்படையிலான விதி தான் இது. இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒளியில் இருந்து விட்டால் உங்களுக்கு செல்வங்கள் தானா வரும். அப்ப ரெண்டாம் இடம்ன்றது ஒரு மனிதனுடைய குடும்பத்தையும் குறிக்குது, வாக்கையும் குறிக்குது, செல்வத்தையும் குறிக்கிறது. அதுபோல அடிப்படை கல்வி. ஏன்னா வார்த்தைன்றது ஒரு மனிதனுக்கு எப்படி வருது? பேசக்கூடிய வார்த்தை அவருடைய பகுத்தறிவை பிரதிபலிக்கும். கல்வி அறிவல்ல, பகுத்தறிவு. சமூகத்தில் அவர் சக மனிதர்களிடம் எப்படி மதிப்போடு பேசுவார்ன்றத இரண்டாம் இடத்தை வச்சு பேசலாம், பார்த்து சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல முக்கிய பண்புகள் வாக்கு, அடுத்த கட்டமாக குடும்பம், அதற்கு அடுத்த படிநிலையில தான் செல்வம். நல்ல குடும்பம் இருந்தா தானா செல்வம் வந்துட போகுது. நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல குழந்தை இருக்குது, நல்ல கணவன் இருக்கிறார், நல்ல ஒரு நிலையில உங்களுக்கு சுபிட்சமான குடும்பம் இருக்குன்னா தானா செல்வம் சேர போகுது. அந்த நீங்கள் உங்களுடைய துணைவர், அதாவது கணவனோ மனைவியோ குழந்தைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு பாவம் தான் இந்த ரெண்டாம் இடம். நான் ஜெனரல் கேள்வியில வரும், குடும்பம்னா தனித்தனியா இருக்கு. ஐந்தாம் இடம் குழந்தையை குறிக்குது, ஏழாம் இடம் கணவன் மனைவியை குறிக்குது, லக்னம் உங்களை குறிக்குது. இந்த மூவரும் சங்கமிக்கக்கூடிய இடம் தான் இந்த ரெண்டாம் இடம். குடும்பம் அப்படின்றது ஒண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்வம் வந்துடும். அப்ப செல்வம் மட்டும் ரெண்டுல இல்லை. ரெண்டாம் இடம் கொடுக்கறது நீங்கள் எப்படி சமூகத்துல சக மனிதர்களிடம் வார்த்தையை பிரயோகப்படுத்துவீங்க, நல்ல வார்த்தையான்றத ரெண்டாம் இடம் சொல்லுது. உங்களுடைய குடும்பம் எப்படி அமையும்னு ரெண்டாம் இடம் சொல்லுது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களே ரெண்டாம் இடம் சொல்லுது. எப்படி சாப்பிடுவீங்க? பழைய சாப்பாடெல்லாம் உடனே விரும்பி சாப்பிடுவீங்களா, இல்ல நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபுட்டை தான் சாப்பிடுவீங்களா அப்படின்றதெல்லாம் இந்த ரெண்டாம் இடம் தான். உடல் ஆரோக்கியமான ஃபுட்டா அல்லது நொறுக்கு தீனிகளா, இதெல்லாம் ரெண்டாம் இடம் தான் சொல்லுது. உணவு எப்படி இருக்கும், எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றத இந்த ரெண்டாம் இடம் சொல்லுது. அடிப்படை கல்வி, சிறிய வயதுகள்ல இருக்கக்கூடிய கல்விகள் எல்லாம், ஆரம்ப கல்வி எல்லாம் இந்த ரெண்டாம் இடம் சொல்லுது. அதற்கப்புறம் தான் தனம். இது இப்போ ரெண்டாம் இடம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும்? சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார். நம்ம யோகர் அவயோகர்ன்றதே பார்க்கலாம், ஏன்னா அது பொதுவான அமைப்பு. ரெண்டாம் இடம் என்ன தெரியுது? அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி எல்லாம் செய்யும்? காரகத்தின் மூலியமாக தான் ஆதிபத்தியத்தை பிரதிபலிக்கும். எல்லா கிரகமே தன் காரகத்தின் மூலியமாகவே ஆதிபத்தியத்தை பிரதிபலிக்கும். அந்த வகையில ரெண்டுல ஒருத்தருக்கு சூரியன் இருக்குன்னா எப்படி இருக்கும்? வார்த்தைகள் ஒரே சொல், சொன்ன சொல் அதிகமா பேச மாட்டார், டக்குன்னு சொல்லுவார், சுருக்குன்னு சொல்லுவார், அரசனை போல் கட்டளை இடக்கூடியவராக இருப்பார். அதை பேசினாலும் மேலும் கிரக இணைவை பொறுத்து சற்று பலன்கள் மாறுபடும். ஏன்னா ரெண்டு சூரியனோட அவயோக நிலையில சனி பகவான்லாம் இருந்துட்டாருன்னா அவர்கிட்ட பேசவே முடியாது, எரிஞ்சு விடுவார். நம்ம அதெல்லாம் இங்க இல்லை, பொதுவான அமைகள்ல. ரெண்டில் சூரியன் நல்ல ஒரு நிலையில ஜாதகர் வலுவான பேச்சை பேசக்கூடியவராக இருப்பார், கட்டன் ரைட்டா பேசக்கூடிய நபரா இருப்பார். வருமானம் எப்படி வரும்? அரசாங்கத்துல குடும்பத்துல யாராவது வேலையில இருப்பார், இல்ல ஜாதகரே இருப்பார். அப்படியும் இல்லையா சுய தொழில் செய்யறவங்க யாராவது இருப்பாங்க, சுயமா சம்பாத்தியம் பண்ணுவாங்க. பணம் யாருக்கிட்டையும் போய் நிக்கிறது இல்லை, தானாகவே பணம் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பார். அதுபோல கல்வி, கணித அறிவு அதிகமா இருக்கும். கணிதத்துல ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு செயல்பாடு ஈடுபாடுகள் இருக்கு. இந்த திறமைகள்லாம் இந்த ரெண்டுல சூரியன் கொடுத்துட்றார். குடும்பம்ன்றது ஒரு நல்ல ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கும், நல்ல நிலையில இருக்கும். கிரக இணைவு தொடர்பை நம்ம சொல்லலாம். சந்திரன் ரெண்டுல இருக்கிறார், தன்மையாக பேசக்கூடிய, அவர் பேசுறத ஒரு 2 நிமிஷம் இன்னும் கேட்டுட்டு கூட வரலாம். அவ்வளவு சாஃப்ட், ஒரு அதந்து பேசாத நபராக இருப்பார் சந்திரன் ரெண்டுல இருக்கிறவர். அதுபோல ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உணவை விரும்பி உண்ணக்கூடியவர், நல்ல ருசித்து சமைக்கக்கூடிய கைப்பக்குவமும் இருக்கும். ரெண்டுல சந்திரன் இருக்கிறவருக்கு சமைக்கக்கூடிய கைப்பக்குவமும் கையாளக்கூடியது. அதுபோல் ரெண்டுல சந்திரன் இருக்கிற குடும்பம் மென்மையா இருக்கும், ரொம்ப அமைதியான குடும்பமாக இருக்கும். தனத்தை பொறுத்த வரைக்கும் சுபிட்சங்கள் அதிகமா இருக்கும். நீர் அல்லது பால் அல்லது ஏதேனும் ஒரு வகையில தண்ணீர் சம்பந்தமான வழிகள்ல, கெமிக்கல் சம்பந்தமான வழிகள்ல, பயணங்கள் சம்பந்தமான வழிகள்ல பணங்கள் வந்து சேரும். ஏதேனும் ஒரு வகையில சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர். விவசாய பொருட்கள், நில உலகங்கள், அந்த ஒரு சமூகத்தின் சேவைகளின் மூலியமா பணம் வந்து சேர்றத உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் ரெண்டுல இருக்கு, வேகமா பேசக்கூடியவர், எந்த கருத்தையுமே உடனே சொல்லிடுவார். செவ்வாய் நல்ல முறையில இருந்தா நல்ல கருத்து, அவயோகமா இருந்தா அவயோக கருத்து.
உடனடியாக கருத்துக்களை தெரிவிப்பவர், துருதுருன்னு இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். அதுபோல் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகருடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு விவாதம் இருந்துகிட்டே இருக்கும். சாதாரணமா தான்ப்பா பேசுனேன், ஒரு வார்த்தை தான் பேசுனேன், அது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விவாதம் ஆகுதுப்பா அப்படின்றதெல்லாம் இந்த 2ல செவ்வாய் இருக்கிறவங்களுடைய அமைவுல தான் வரும்.